மத்திய அரசு அறிவித்த 3 நியமன எம்எல்ஏக்களுக்கு ரகசியமாக பதவி பிரமாணம் செய்து வைத்ததை தொடர்ந்து புதுச்சேரியில் கிரண்பேடிக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இவ்விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் நாராயணசாமி இன்று டெல்லி சென்று குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளார். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியும் டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் புதுச்சேரியை விட்டு கிரண்பேடி வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 8ஆம் தேதி கடையடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. என்ன நடக்கிறது புதுச்சேரியில் விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 3 நியமன எம்எல்ஏக்களை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது முதல் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் சாமிநாதன், பொருளாளர் சங்கர், கல்வியாளர் செல்வகணபதி ஆகியோருக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி செவ்வாய்க்கிழமை இரவு ரகசியமாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரது இந்த பதவி பிரமாணம் செல்லாது என முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார். ஒரு சட்டமன்றம் அமைஞ்ச பிறகு சபாநாயகர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. துணைநிலை ஆளுநருடைய அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. துணைநிலை ஆளுநர் தன்னிச்சையாக பதவி பிரமாணம் செய்து வைத்தது அதுவும் விதிமுறை, எல்லாம் விதிமுறையை மீறந்து, நியமனம் விதிமுறையை மீறந்து, அவங்க அந்த RSS அமைப்பு போட்டிருக்காங்க அதுவும் விதிமுறையை மீறந்து, அது மட்டும் இல்லாம சபாநாயகர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அதையும் மீறி செஞ்சிருக்காங்க. இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு லட்சுமி நாராயணன் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கில் முடிவு தெரியும். ஆனால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே இந்த நியமனம் நடந்திருப்பதாக 3 நியமன எம்எல்ஏக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். நாராயணசாமி அவர்கள் அனைத்து சட்ட விதிகளும் தெரியும். 1990 சந்திரவதி அவர்கள் ஆளுநராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. ஆளுநர் அவர்களே நியமன எம்எல்ஏவுக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் எந்த வழக்கும் நிலுவையில் எந்த வழக்கும் கிடையாது. எனக்கே இதுவரைக்கும் நோட்டீஸும் ஒன்றும் வரல. அது எந்த வழக்காக இவர்கள் பொய் வழக்காக ஜோடித்திருப்பார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்கும் என் மேல் இல்லை. என்னுடைய மேலையும் தனிப்பட்ட முறையில் எந்தவித வழக்கும் கிடையாது. இந்த லாசுப்பேட்டை திரௌபதியம்மன் தேவஸ்தானத்தினுடைய அதனுடைய சொத்தினை பாதுகாப்பதற்காக அறங்காவல் வாரிய செயலாளர் என்ற முறையிலும் தலைவர் என்ற முறையிலும் சில நடவடிக்கைகளை எடுத்தோம். அங்கிருந்தவர்கள் இந்த நிர்வாகத்திற்கு எதிராக சில வழக்குகளை தொடுத்திருக்கின்றார்கள். அந்த வழக்குகளை கோர்ட்டில் தள்ளுபடியும் செய்துவிட்டார்கள். புதுச்சேரியில் ஆளும் கட்சியின் அமைச்சரவை பரிந்துரையின்படி நியமன எம்எல்ஏக்களை நியமிக்காமல் கிரண்பேடியின் பரிந்துரைப்படி மூவரும் நியமிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்படும் கிரண்பேடி புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி வரும் 8ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள், கட்சிகள் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்திலும் இந்த முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. மக்கள் மன்றத்தில் புறக்கணிக்கப்பட்ட பாரதிய ஜனதா நிர்வாகிகளை நியமன சட்டமன்ற உறுப்பினராக பரிந்துரைத்த துணைநிலை ஆளுநர்களையும் அவர்களை நியமித்த மத்திய அரசையும் இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கின்றது என்ற தீர்மானம் இன்றைய கூட்டணி கட்சி தலைவருடைய கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சரவையை கலந்து ஆலோசிக்காமல் நியமன உறுப்பினர்களை அறிவிக்கக்கூடாது என எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் புதுச்சேரி நியமன எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்பட்டது தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு ஒரு வாரத்திற்குள் விளக்கம் அளிக்கவும் சம்பந்தப்பட்ட 3 எம்எல்ஏக்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் ரகுமான்.